வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் 2023 நடந்த எஸ்ஐ தேர்வு இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற மேக்ஸ் சைக்காலஜி கொஷின் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இது பார்ட் 2க்கான வீடியோ. முன்னாடி வந்து ஒரு 15 கொஷின் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். நிறைய கொஷின் சால்வ் பண்ண சொல்லியிருந்தீங்க, அதனால் மிச்சம் இருக்கிற 25 கொஷினையும் இந்த வீடியோவில் சால்வ் பண்ணுறேன். எல்லா கொஷினுக்கும் கரெக்டான கான்செப்ட் சொல்கிறேன், அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல் கேள்வி, ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அந்த சமன்பாடுக்கு சமமான எண் எதுன்னு கேட்குறாங்க. சமன்பாடு என்னென்னா 9a² b த ஹோல் ஸ்கொயர்ன்றது தான் அது சமன்பாடு. இதை வந்து எப்படி எழுதலாம்னா, இந்த ஸ்கொயர்ன்றது இருக்குது இல்லைங்களா, அது வந்து எல்லாத்துக்குமே காமனானது. அதாவது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எண்ணுக்கும், அதாவது 9 இங்கே a² இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் காமனு, b² காமனு. a² த ஹோல் ஸ்கொயருக்கு வந்து a⁴ வரும். இப்போது லாஸ்ட்டாக நிற்கிறத பாருங்கள், a⁴ b². இது எதில் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் இல்லை, இதில் இல்லை. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் வராது. இது ரெண்டுத்தில் எதுன்றதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 9² மதிப்பு வந்து 81. இப்போது இது ரெண்டு வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது வந்து 81 மட்டும்தான். இங்கே 3⁴ 81 இல்லை 3⁴ 81ன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், இதுக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 3 × 3 வந்து 9 × 3 வந்து 27. 3⁴ மதிப்பு வந்து 27 வருது. அப்போது இதுவும் வராது. ஆல்ரெடி a² b² இருக்கிறது, இது ரெண்டுத்தையும் வராது. 4வது வாட்டியாக போட்டிங்கன்னா 7 3 21, மிச்சம் 2, 3 2 6 7 8. அங்கே 9² இருந்துச்சு, அது 81. இதில் தான் செட் ஆகுது. அப்போது ஆப்ஷன் சியில் இருக்கிறது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, உறவுமுறை கணக்கில் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஏன்னா வந்து இந்த மாடல் வந்து இப்போ தான் கேட்குறாங்க. இது ஈஸி தான். எப்படின்னு பாருங்கள். a×b, அதாவது a × bனா a வந்து பியோட சகோதரர், பியோட சகோதரர் தான் வந்து a, சரிங்களா. பியோட அப்படின்னு வருது இல்லைங்களா, அது. அடுத்து a +bன்னு கொடுத்துருந்தா a வந்து பியோட தந்தை, சரிங்களா, தந்தை, பிக்கு தந்தைன்னு அர்த்தம், சரிங்களா. அப்படின்னா n சகோதரன் மகன் என்பது இதில் இருக்கிற ஈக்குவேஷனை கேட்டிருக்காங்க. இது எப்படின்னு பாருங்கள். ஒரு ஆப்ஷனாக செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு n + m × k இப்படி இருக்குங்களா. m + n என்ன வருதுன்னு பாருங்கள். ப்ளஸ்னால் வந்து a என்பவர் பியின் தந்தை, அப்படின்னா வந்து a + bன்னு இருக்குன்னு வச்சுங்க. a வந்து பியோட தந்தைன்னு வருது, சரிங்களா. அப்போது n வந்து m-உடைய தந்தை, சரிங்களா, இவருடைய அப்பான்னு வருது. ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, m என்பவர் n சகோதரன் மகன். அப்போது என்னோட சகோதரன் மகன் கேட்குறாங்க. அப்போது இது வந்து தந்தையர்னு ஆகிடுது இல்லைங்களா, என்னுக்கும் எம்முக்கும். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். n × k + m இப்படி இருக்குங்களா. இதில் இன்ட்டு கொடுத்தா என்ன, ப்ளஸ் கொடுத்தா என்னன்னு மட்டும் பாருங்கள். இன்ட்டு கொடுத்தா a என்பவர் பியின் சகோதரன் கொடுத்துருக்காங்களா, இங்கே எழுதி பார்த்துங்க, கூடவே எழுதிக்கங்க. அந்த மாதிரி எழுதிங்கன்னா a வந்து பியின் சகோதரர், அப்போது n வந்து கேவோட சகோதரர், ப்ளஸ் வந்துச்சுன்னா என்ன வரும், a என்பவர் பியின் தந்தை, a + bன்னு வருமா. அப்போது a என்பவர் பியின் தந்தை, அப்போது a வந்து பியோட தந்தைன்னு வருது. அப்படி பார்த்தீங்கன்னா k வந்து m-ஓட தந்தை, அதாவது ப்ளஸ் கொடுத்ததுனால தந்தை. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, m என்பவர் n சகோதரன் மகன். m என்பவர் என்னுடைய சகோதரர் கே தானே, இங்கே கண்டுபிடிச்ச இல்லைங்களா சகோதரர்னு. சகோதரர் இவர் கேக்கு வந்து m வந்து மகன்னு கண்டுபிடிச்ச இல்லைங்களா இங்கே. அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, 3 விஷயம் கொடுத்துருவாங்க. இலை, விதை, வேர். தொடர்பை வெளிப்படுத்துகிற வரைபடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 2 ஆன்சர் வரும். அதாவது கவர்மெண்ட் கீ படி 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இலை வேறு, விதை வேறு, வேர் வேறு, சரி. மரத்தில் இலை வேறு, வேர் வேறுன்னு இப்படி போட்டிருக்கலாம். ஆனால் இதில் வந்து இலை, விதை, வேர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது 3 வேறு வேறு இல்லைங்களா. அப்படி சொன்னாலும் சரி, அப்படி இல்லைன்னா இது ஆப்ஷன் டியும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, விதையிலேருந்து தானே வேரும் இலையும் வருது அப்படின்ற கான்செப்டில் இதுவும் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி மற்றும் டி வந்து கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
ஒரு சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு வந்து 129 சென்டிமீட்டர்னா அதன் பக்க அளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமபக்க முக்கோணம்னா சமமாக இருக்கும். 129 சென்டிமீட்ரு எதுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றளவுனா நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா லைன் மட்டும், அந்த லைன் மட்டும்தான் வந்து சுற்றளவு. இதே பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா இங்கே சென்டராக இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து பரப்பளவு. நம்மளுக்கு வந்து சுற்றளவுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த லைன் போட்டிருக்கு இல்லைங்களா, அதுதான் சுற்றளவு. கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னா அதோட பக்கம், அதாவது ஒரு பக்கத்தோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போது சமபக்க முக்கோணம்னா 3 பக்கமும் சமமாக இருக்குமா, அப்போது 3ஆல் வகுத்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கான மதிப்பு கிடைச்சிட போகுது. 3ஆல் அடிச்சிங்கன்னா 4 முறை, 3ஆல் அடிச்சிங்கன்னா 3 முறை, 43ன்றது வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஆண் அவரது மனைவி, ஆணுக்கு வந்து பாக்ஸ் போட்டுக்கிறேன், அவங்க மனைவிக்கு வந்து சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஒரு ஆண் ஒரு மனைவி இருக்காங்க, அவரது 3 மகன்கள் சரிங்களா, 3 மகன், இவங்க 2 பேருக்கு வந்து 3 மகன் இருக்காங்க. 1 2 3 மகன்கள் இருக்காங்க. அவர்களில் மனைவிகள் மற்றும் ஒவ்வொரு மகன் குடும்பத்திலும் 3 குழந்தைகள் சரிங்களா, அவங்களுக்கு 3 பேருக்குமே வந்து ஒரு மனைவி சரிங்களா, சர்க்கிள் போட்டுக்கிறேன். அடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலுமே வந்து 3 பேர் சரிங்களா குழந்தைகள், இதில் ஒரு 3 பேர், இதில் ஒரு 3 பேர், இதில் ஒரு 3 பேர். அப்படி இருக்கிறப்போ குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான பதில் கிடச்சிடும். 3 6 9, இவங்க 10 11 12 13 14 15 16 17, மொத்தமாக வந்து அந்த குடும்பத்தில் 17 பேர் இருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்து பார் டயக்ராம் கொடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து இருக்கத்திலே வந்து டைம் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு கேள்வி. இது வந்து எப்படின்றத நான் சொல்கிறேன். தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. தேர்ச்சி பெறாத மாணவர்களின் தோராயமான சராசரி சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு வருஷமும் அப்ளை பண்ணவங்களோட டேட்டாவும் கொடுத்துருக்காங்க, பாஸ் ஆனவங்களோட டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அப்போது அதிலிருந்து அதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபெயில் ஆனவங்க, அதாவது தேர்ச்சி பெறாதவங்களோட டீட்டெயில் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். நான் வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் போடுறேன், மிச்சம் எல்லா வருஷத்துக்கும் வந்து எவ்வளோன்றதை சொல்லிடுறேன், நீங்கள் போட்டு பார்த்துட்டு சரியாக வருதான்னு சொல்லுங்கள். இப்போது 94 வருஷங்கிறது இல்லைங்களா, அதுக்கு போடலாம். 202 பேர் மொத்தம் சரிங்களா, அதில் பாஸ் ஆனவங்க 120 பேர். இப்போது அது ரெண்டுத்துலேயும் இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிச்சோன்னா நான் ஃபெயில் ஆனவங்க எவ்வளோன்னு கிடச்சிரும். 202 மைனஸ் 120 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 80, அது ஒரு 2, 82 பேர் ஃபெயில் ஆனவங்க சரிங்களா. எதை வச்சு கம்பேர் பண்ணுறோமோ அதை கீழே போடணும் சரிங்களா. நம்மளுக்கு தேவையானது தேர்ச்சி பெறாத மாணவர்களோட சராசரி. அப்போது எதை கேட்குறாங்களோ அதை மேலே போட்டுங்க. எதை வச்சு அதை கம்பேர் பண்ண போகிறோன்னா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்களோ அதை வச்சு, அப்போது அதை கீழே போட்டுங்க. 202 நம்மளுக்கு சதவீதம் வேணும், அதனால் 100ஆல் பெருக்கிக்கிறோம். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 40.5ன்னு வரும் சரிங்களா. தேர்ச்சி பெறாதவங்களோட சதவீதம் வந்து 40.5ன்னு வரும். அதே மாதிரி மிச்சம் எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா 95வது வருஷத்துக்கு 43.62% வரும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 42.85% வரும். 97வது வருஷம் வந்து 41.34% வரும். 98வது வருஷம் வந்து 40.56% வரும் சரிங்களா. இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மெத்தடில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இவ்வளோத்தையும் போட்டதுக்கப்புறம் இதோட சராசரி கேட்டிருக்காங்க. சராசரினா நம்மளுக்கு வந்து 5 மதிப்பு கிடச்சிருக்கு இல்லைங்களா, அந்த 5 மதிப்பையும் இப்போ நான் போட்டு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த 5 மதிப்பையும் கூட்டி 5ஆல் வகுத்திங்கன்னா, ஏன்னா 5 மதிப்பு தானே கூட்டுறோம், 5ஆல் வகுத்திங்கன்னா உங்களுக்கு 41.774 வரும் சரிங்களா. அப்படி எதுவும் ஆப்ஷனில் இல்லை, தோராயமாக கேட்டிருக்காங்க இல்லைங்களா. அப்போ 41.774க்கு தோராயமாக கிட்ட கருத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 41 தான். அதுதான் வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி அதே பாக்ஸை வச்சு கீழ்காணும் வருடங்களில் தேர்வுக்கு வராத மாணவர்களின் எண்ணிக்கையில் அதிகபட்சமாக எது இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போது 94 95 96 97 இது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். 94க்கு பாருங்கள் 202 பேர், அதில் மொத்தமாக அப்ளை பண்ணது 202 பேர், அதில் வந்தவங்க வந்து 198 பேர். அதை கழிச்சிங்கன்னா இது ஒரு 2, அது ஒரு 2, 4 பேர். அப்போது 94ல் 4 பேர், 94ல் 4 பேர். அடுத்து 95க்கு பார்க்கலாம். மொத்தமாக 204 பேர், அதில் எழுதினவங்க வந்து 200 பேர், கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பேர்னு வரும். அப்போது 95க்கும் 4 பேர். 96ல் பாருங்கள் 210 பேரில் 202 பேர் வந்திருக்காங்க, அப்போது 8 பேர் வரும்
சரிங்களா, வராதவங்க. 97ல் பார்த்தீங்கன்னா 208 பேரில் 202 பேர் வந்திருப்பாங்க. அப்போது 6 பேர் வராதவங்க 6 பேர் கண்டுபிடிச்சோமா. இப்போது நம்மளை கேட்டுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்வுக்கு வராத மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அதில் வந்து அதிகபட்சமாக எதெல்லாம் பார்த்தீங்கன்னா 96ல் தான் வந்து 8 பேர் வராமல் இருப்பாங்க. அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, இதுக்குமே வந்து டைம் அதிகமாக தான் ஸ்பெண்ட் ஆகும், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சிறந்த கல்விச்சார் எந்த வருஷத்தில் சிறந்த கல்விச்சார் மேம்பாடு காணப்படுது, அதாவது வெளிப்பாடு காணப்படுதுன்னு கேட்குறாங்க. இதுவுமே வந்து நம்ம தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து சிறந்ததுன்னா அப்ளை பண்ணவங்களை வச்சு போட்டுருவோம். ஆனால் அப்படி போடக்கூடாது. எதை வச்சு போடணுன்னா, வராதவங்களாம் கணக்கு இல்லை, அவங்க கல்வி வந்து எப்படி தீர்மானிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களோட சதவீதம் எதில் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து சிறந்த கல்வின்றது அர்த்தம். சரிங்களா, அப்படி இருக்கிறப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு எது தேவையோ அதை மேலே போட்டுக்குங்க. இப்போது எது கண்டுபிடிச்சா போதுன்னா 94, 95, 96, 98 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், அதாவது 94க்கு மட்டும் சொல்கிறேன், மிச்சம் எல்லாத்துக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு வந்து எத்தனை பேர் வந்து எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்கன்றது வேணும். நம்மளுக்கு வந்து எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்றது வேணுமா. அப்போது 120, அதாவது 120 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேரில்? 198 பேரில். அதை தானே கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ அதை கீழே போட்டுங்க. நம்மளுக்கு சதவீதம் வேணும், அப்போ 100ஆல் பெருக்கிங்க. அப்படி பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு 60.60ன்னு வரும். இதே மாதிரி மிச்சம் எல்லாத்துக்கும் பெருக்கி பார்த்தீங்கன்னா, வருஷம் 94க்கு 60.60ன்னு வரும். 95க்கு 57.5ன்னு வரும். 96க்கு 59.40ன்னு வரும். 97 கேட்கல, அதனால் அது போட தேவையில்லை. 98 பாருங்கள், 98க்கு 61.16ன்னு வரும். இதே வந்து நம்ம கம்பேர் பண்ணுறது வந்து அப்பியர் ஆனவங்க, அதாவது எழுதுனவங்க வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா தான் இந்த ஆன்சர் கரெக்டாக வரும். இதே வந்து அப்ளை பண்ணவங்களை வச்சு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோன்னா ஆன்சர் தப்பாக வரும். இப்போது இதை வச்சு பார்க்குறப்போ தேர்ச்சி சதவீதம் யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 61.16, அதாவது 98ல் இருக்குது இல்லைங்களா. அப்போது 98 வந்து ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, சாருவை விட ஹரிஷ் உயரமானவர். சாரு இருக்காங்கன்னா அவங்களுடைய ஹரிஷ் உயரமானவர்னு சொல்கிறாங்க. ஆனால் ராஜுவை விட குள்ளமானவர், அதாவது ஹரிஷ் வந்து ராஜுவை விட குள்ளமானவர். அப்போது ராஜு ஹரிஷை விட உயரமானவர். சாருவும் திலீப்பும் சமமான உயரத்தில் உள்ளார்கள். சாருவும் திலீப்பும் சமமான உயரம்னு சொல்லிட்டாங்களா, அதை அப்படி எழுதிக்குங்க. ஆனால் அசோக்கை விட உயரமானவர்கள், அதாவது சாருவும் திலீப்பும் தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் முடியல, கம்மா போட்டு அதே தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஆனால்னு சொல்லலாங்க இல்லைங்களா. அதை வச்சு அசோக்கை விட உயரமானவர்ன்ட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போது திலீப் குறித்து கீழே வந்து ஒரு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எது சரின்னு கேட்குறாங்க. முதல் கூற்று, ஹரிஷும் திலீப்பும் சம உயரமுடையவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹரிஷ் திலீப் வந்து சம உயரத்தில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இல்லை சரிங்களா. அப்போது திலீப்பை விட ஹரிஷ் வந்து உயரமானவர். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து திலீப் ஹரிஷை விட குள்ளமானவர். திலீப் வந்து ஹரிஷை விட குள்ளமானவர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து சரியாக இருக்குது. அப்போது இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்கள், திலீப் சாருவை விட குள்ளமானவர். திலீப் வந்து சாருவை விட குள்ளமானவர்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் 2 பேருமே வந்து சமமானவர்கள்னு சொல்லிட்டாங்க, அதனால் இதுவும் தப்பு. அடுத்தது திலீப் ராஜுவை விட உயரமானவர்னு சொல்லியிருக்காங்க. ராஜுவை விட திலீப் வந்து குள்ளமானவர்னு வரணும், ஆனால் உயரமானவர் கொடுத்துருக்காங்க. அப்போது இதுவும் தப்பு. ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒரு கடைக்காரர் ஒரு நாற்காலியை 325 என்ற விலைக்கு வாங்கி 350க்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போது 325 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா 350 ரூபாய்க்கு விற்கிறாரு, 325 ரூபாய்க்கு வாங்கினா அதோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 25 ரூபா இருக்கும். அப்போது 25 ரூபா தான் வந்து அவருக்கு கிடைச்ச லாபம். நம்மளை வந்து லாப சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவருக்கு வந்து லாபமாக வந்து 25 ரூபா கிடச்சிச்சா, அதை எவ்வளோக்கு வாங்கினாரோ அதை தான் கீழே போடணும் சரிங்களா. அதை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணோம். 325 × 100 நம்மளுக்கு வந்து சதவீதம் வேணும், அதனால் 100ஆல் பெருக்கிறோம். இப்போது 5ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா இது வந்து 5 முறை, கீழே வந்து 6, 5, 65 வரும். அடுத்து திரும்ப வந்து 5ஆம் வாய்ப்பாடில் ஒரு முறை, 5ஆம் வாய்ப்பாடில் 1, இங்கே வந்து 13. நம்மளுக்கு 100/13 மிச்சம் நிற்கும். 100/13 இதை 7 முறை போட்டிங்கன்னா உங்களுக்கு 91ன்னு வரும். மிச்சம் வந்து 9 மீறும். 13
வகுக்கிற எண்ணை கீழே போடுங்க, வகுக்கிற எண்ணை கீழே போடுங்க. எத்தனையால் வகுக்கிறீங்களோ அதை இந்த சைடு போடுங்க. கூட்டுற எண்ணை மேலே போடுங்க. 7 9/13 தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதை வந்து கரெக்டாக போடுங்க. இங்கே எதை மேலே போகணும், எதை கீழே போகணும், எதை சைடில் போகணுன்ற தெரிஞ்சு போடுங்க. எப்போவுமே வந்து வகுக்கிற எண்ணை வந்து கீழே போடணும். எதால் வகுக்கிறீங்களோ அதை இங்கே தனியாக போடணும். எதை கூட்டுறமோ அதை மேலே போடணும். எப்படின்னா இப்போ 13 × 7 வந்து 91, 91 + 9 100. அப்போது 100/13 வரணும். சரிங்களா? அந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். அடுத்த கேள்வி, 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 4 நம்பரில் ஒன்று வந்து வேறுபட்டிருக்கும். அது எதுன்னு கேட்டிருக்காங்க. 3 4 5 9 இதில் எது வேறுபட்டிருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 4 தான் வரணும். சரிங்களா? ஆனால் ஆப்ஷன் வந்து 2 கொடுத்துருக்காங்க. 4ன்றதும் வேறுபட்டிருக்கணும். அடுத்து ஆப்ஷன் டியில் இருக்கு இல்லைங்களா, அதையும் கொடுத்துருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 4ன்றது வந்து இந்த எண்களில் எது வேறுபட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லாமே ஒற்றைப்படை எண்கள். 4ன்றது வந்து இரட்டைப்படை எண். சரிங்களா? இதை வச்சு ஒரு ஆன்சர். அடுத்து 9ன்றதையும் 4ன்றதையும் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 9 வந்து வர்க்க எண் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது 3 ஸ்கொயரோட மதிப்பு வந்து 9, 4ன்றது வந்து 2 ஸ்கொயரோட வரும். அதாவது ரெண்டுமே முழு வர்க்க எண்களோட ஒத்து போகிறதுனால 2 ஸ்கொயரோட மதிப்பு 3 ஸ்கொயரோட மதிப்பு வந்து 4 மற்றும் 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். ஆனால் இந்த 4த்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா மிச்சம் 3மே வந்து ஒற்றைப்படை எண், இது ஒன்று மட்டும் இரட்டைப்படை எண். அதனால் இதுதான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆன்சர் கீழே ரெண்டுமே கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 108 ஒரு முழு வர்க்க எண் ஆகும். வர்க்க எண்ணுனா ஸ்கொயர் நம்பர்னு சொல்லுவாங்க. 10ஓட வர்க்கம் வந்து 100, 11ஓட வர்க்கம் வந்து 121, நடுவில் இருக்கிறது தான் அந்த 108. இப்போ 100ன்றதும் 121ன்றது தான் வந்து முழு வர்க்க எண். அப்போ 108 கிடையாது. அப்போது வாக்கியம் 1 தப்பு. ஃபஸ்ட்டு வாக்கியம் வந்து தப்பாயிடுச்சுங்களா? அடுத்து ஒரு கனசதுரத்திற்கு 6 முகங்கள்னு சொல்லியிருக்காங்க. கனசதுரம்னா இப்படி இருக்குமா? இதில் 4 பக்கம் 4 சைடு இருக்குங்களா? இந்த பக்கம் 1 2 3 பின்னாடி ஒரு 4. சரிங்களா? மேலே 1 கீழே 1 மொத்தம் வந்து 6 சைடு இருக்கும். அப்போது இது சரியானது. சரிங்களா? கூற்று 2 மட்டும் சரின்னு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து ABCDE என்று 5 நபர்கள் வந்து வெவ்வேறு நிலையில் பணம் வைத்திருக்கிறார்கள். சி என்பவர் இ, பி மற்றும் ஏ. அதாவது சின்றவர் வந்து இ, பி மற்றும் ஏவை விட அதிகமாக வச்சுங்கிறார். அப்போது அதிகமானா இங்கே மேலே இருப்பார். சரிங்களா? மேலே இருப்பார், அதிகமாக வச்சுங்கிறாரு. இதில் யார் ஒருவர் 5 நபர்களில் அதிக பணம் வைத்திருப்பார்கள் என்பதை கண்டுபிடித்து விடை தருக. இதில் யார் வந்து அதிக பணம் வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இதில் பாருங்கள், சி வந்து இ, பி, ஏவை விட தான் அதிகமாக வச்சுருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து அவர் டியை விடையும் அதிகமாக வச்சுருக்காருன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கூட ஏ கூட டியும் சேர்த்துருப்பாங்க. இந்த 4 பேரோடய இவர் அதிகமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து 3 பேரை விட தான் அதிகமாக வச்சுருக்காருன்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து டியை விட கம்மியாக தான் வச்சுருக்காருன்னு தோணும். அப்போது டி வந்து சியை விட அதிகமாக வச்சுருக்காருன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் டி தான் வந்து இவங்க எல்லாரை விட அதிக பணம் வச்சுருக்காருன்னு அர்த்தம். அது வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. ரமேஷ் என்பவர் வடக்கு நோக்கி சிறிது தூரம் பயணித்து, வடக்குனா மேலே, சிறிது தூரம் போகிறார். பின் வலதுபுறம் திரும்பி, வலதுபுறம்னா ரைட் சைடு திரும்பி சிறிது தூரம் பயணித்து பின் மீண்டும் வலதுபுறம், வலதுபுறம்னா இப்படி போயிட்டுருக்கவர்னா அவருக்கு வலதுபுறம் இது வரும், அந்த பக்கம் போகிறார். திரும்பி சிறிது தூரம் பயணித்து பின் இடதுபுறம் திரும்பி பயணிக்கிறார். அதாவது இடதுபுறம்னா இப்படி வந்துட்டு இருக்காருன்னா அவருக்கு இடதுனா லெஃப்ட் சைடு. சரிங்களா? ரைட் சைடுனா தான் இந்த பக்கம் வரும். இப்படி வராருன்னா அது வந்து லெஃப்ட் சைடு வந்து இந்த பக்கம் வரும். சரிங்களா? இப்படி பயணிக்கிறாருன்னா இப்போது அவர் எந்த திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாருன்னா கிழக்கு. மேலந்தா வடக்கு, இந்த பக்கம் வந்து கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. இதை கிழக்கு நோக்கி நகர்கிறார். சரிங்களா? இது வந்து 129வது கேள்வி. சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணும்போது 129வது கேள்வி கரெக்டாக பார்த்துங்க. அடுத்த கேள்வி, இரு எண்களின் கூடுதல் வந்து 14, அதோட வித்தியாசம் வந்து 10னா 2 எண் எதுவுமே தெரிலனா நம்ம வந்து ஒரு எண் எக்ஸாகவும் ஒரு எண் ஒய்யாகவும் வச்சுக்கோங்க. சரிங்களா? கூடுதல் வந்து அந்த 2 எண்களோட கூடுதல் வந்து 14ன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போது கூட்டிக்கங்க. கூட்டினீங்கன்னா 14ன்னு வரணும். அதோட வித்தியாசம், அதாவது 2 எண்கள் இருக்குது, அதோட வித்தியாசம் வந்து மைனஸ் பண்ணால் வருமா? வித்தியாசம்னா மைனஸ் பண்ணிங்கன்னா 10ன்னு வரணும். சரிங்களா? இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு. இதில் இருந்தால் நம்ம 2 எண் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிட்டு அந்த இரு எண்ணோட பெருக்கல் தொகையை போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இந்த மைனஸ் ஒய்யும் ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஆச்சுன்னா 0 ஆகிடும். எக்ஸு ஒரு எக்ஸு 2 எக்ஸ் மொத்தம் வந்து 2 எக்ஸ் இருக்குது.
இந்த பக்கம் வந்து 14 10 கூட்டினீங்கன்னா 24ன்னு வரும். நம்மளுக்கு தேவை எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டோன்னா 24/2ன்னு வரும். இங்கே பெருக்கல் இருக்கிற 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். இப்போது அதை அடிச்சிங்கன்னா 12 முறைன்னு வரும். அப்போது எக்ஸ் வந்து 12ன்னு வந்துடும். எக்ஸ் வந்து 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து இருக்கிற எதனா ஒரு ஈக்குவேஷனில் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா போதும், ஆன்சர் கிடச்சிரும். எக்ஸ் வந்து 12. இப்போது எக்ஸ் வந்து 12ன்றதை இதில் சேர்த்துக்குங்க. இங்கே ஒய் அப்படியே வச்சுக்கோங்க, இங்கே 14ன்றதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸில் இருக்கிற 12 வந்து அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். இங்கே 14 ஆல்ரெடி இருக்குது, அதுக்கு மைனஸ் வந்து 12 போட்டிங்கன்னா ஒய்யோட மதிப்பு வந்து 2ன்னு வந்துடும். சரிங்களா? இதில் வந்து ஆப்ஷனில் 2 கொடுக்க வாய்ப்பு இருக்குது, எக்ஸோட மதிப்பு 12 கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டுபிடிச்சோன்னே அப்படியே போட்டுறாதீங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 2தோட பெருக்கல் தொகை கேட்குறாங்க. வந்து எக்ஸ் வந்து 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது 2ஓட பெருக்கல் தொகை. அப்போ பெருக்கினீங்கன்னா 2 × 2 4, 2 × 1 2, மொத்தமாக வந்து 24. இது வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து ஒரு டேபிள் கொடுத்து சில டேட்டா கொடுத்து அதிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி என்னென்னா, சிடிஇ கல்லூரியில் பிஏ மற்றும் பிஎஸ்சி 2 இருக்குது இல்லைங்களா? பிஏக்கும் பிஎஸ்சி பட்டப்படிப்புக்கும் மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது சிடிஇ இது 3த்தில் இருக்கிற பிஏனா ஃபஸ்ட் லைன், சரிங்களா? அடுத்து பிஎஸ்சினா செகண்ட் லைன். இதில் இருக்கிற மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 100ல் இருக்கிறதுலாம் எண்ணிக்கைங்க. இது ஒரு 200, இது ஒரு 100, 300, இது ஒரு 200, 500, இது ஒரு 100, 600, 700, இது ஒரு 100, 800. மொத்தம் வந்து 100ல் வந்து 800 இருக்குது. மிச்சம் இருக்கிற பேலன்ஸ்லாம் எண்ணிடுங்க. இதில் ஒரு 20, இதில் ஒரு 80, 100ங்களா? இதில் பேலன்ஸ் எதுவும் இல்லை. இதில் ஒரு 20, 120, இதுலேயும் பேலன்ஸ் எதுவும் இல்லை. இதில் ஒரு 40 இருக்குது, 160 பேலன்ஸ். சரிங்களா? அப்படி என்னிங்கன்னா 0 6 9 960ன்னு இருக்குது. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். இது வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது. அதே டேட்டாவில் இரண்டாவது கேள்வி, ஏபி மற்றும் சி கல்லூரியில் பிகாம் படிக்கும் மாணவர்களோட எண்ணிக்கைக்கும் சிடிஇ அதெல்லாம் படிக்கிற பிசிஏ படிக்கிற மாணவர்களுக்கும் இருக்கிற விகிதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதில் என்ன பண்ணுன்னா, ஏபிசி இதில் படிக்கிற பிகாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் 100 மட்டும் கூட்டிடுங்க. 200, 300, 500. சரிங்களா? இது மட்டும் 500. பேலன்ஸ் இருக்கிறது 30 + 90 வந்து 120, 120 + 50 வந்து 170. மொத்தமாக கூட்டிங்கன்னா 670ன்னு வரும். அப்போது ஃபஸ்ட்டுக்கான 670. அடுத்து எதை கூட கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிடிஇ அது வந்து பிசிஏ படித்தவங்க. பிசிஏ எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். சிடிஇக்கு இது 130, 120, 210 இருக்கு இல்லைங்களா? அதுதான் வந்து நம்ம கூட்ட போகிறோம். இதில் 100 மட்டும் ஃபஸ்ட்டு கூட்டிங்க. 100 ஒரு 200 வந்து 300, இது ஒரு 200 வந்து 500, 500 இங்கே ஒரு 30, 530, இங்கே ஒரு 20, 550, இங்கே ஒரு 10, 560. விகிதம் கேட்கறதுனால அதை எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்குங்க. சப்போஸ் ஆப்ஷனில் 670/560 இருந்துச்சுன்னா அதே கொடுத்துருங்க. இதில் வந்து ஆப்ஷனில் அவ்வளோ பெருசு இல்லைன்றதுனால இதை வந்து சுருக்கணும்னா இந்த 0 கேன்சல் ஆகிடுது. அதுக்கப்புறமா வந்து எதுவுமே வந்து காமனாக அடிப்படல. அப்போது 67/56ன்னு இருக்குது. இது வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, டி கல்லூரியில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பட்டப்படிப்புகளையும் படிக்கும் மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை. அதாவது டியில் இருக்கிற எல்லாருமே கேட்டிருக்காங்க. இப்போ மட்டும் எண்ணிக்கைங்க. 100, 200, 400, 600, 800. சரிங்களா? 100s மட்டும் 800. மிச்சம் இருக்கிற பேலன்ஸு இது ஒரு 80, இதில் எதுவுமே இல்லை. ஒரு 40, 120, இது ஒரு 10, 130, இது ஒரு 20, 150. இதை கூட்டினீங்கன்னா 5 9 950ன்னு வரும். இது வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, வரிசை கொடுத்துட்டு அதில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. 1 6 15 கொஷின் மார்க்கு 45 66 91. இப்போது நம்மளுக்கு எத்தவொடனே என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுக்கு இருக்கிற வித்தியாசம் பார்ப்போம். இதிலேருந்து 5 கூட்டியிருக்காங்க, இங்கேருந்து 9 கூட்டியிருக்காங்க, இங்கே வந்து நம்மளுக்கு தெரியாது. இங்கேருந்து எவ்வளோ கூட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். 21 கூட்டியிருப்பாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 4, இது ஒரு 21, 25 கூட்டியிருப்பாங்க. சரிங்களா? இப்போதைக்கு இதுக்கு ஆன்சர், இதுக்கு எந்த குழுவும் கிடைக்கல. அடுத்து பார்ப்போம். இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். 4 கூட்டியிருக்காங்களா,
இதுக்கும் இதுக்கும் 4 கூட்டியிருக்காங்களா, அப்போது 5லேருந்து 9க்கு 4 கூட்டியிருக்காங்களா, அதே மாதிரி 9லேருந்து 4 கூட்டிக்கணும். அடுத்து கூட வர எண்ணுக்கு 4 கூட்டினீங்கன்னா அடுத்தது இது சீரிஸ் கரெக்டாகிடும். இப்போது 9லேருந்து 4 கூட்டினீங்கன்னா 13, 13லேருந்து 4 கூட்டினீங்கன்னா 17. சரிங்களா, இது கரெக்டாக வருதான்னு பாருங்கள். 15லேருந்து 13 கூட்டினீங்கன்னா 28. சரிங்களா, 28ன்றது கரெக்டான ஆன்சரானு எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 28 கூட நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கீங்களா 17 கூட்டினீங்கன்னா அதுக்கு அத்தை எண் வருதான்னு பாருங்கள். 20 + 10 வந்து 30, 38 இங்கே இருக்குது, 38, இது ஒரு 7, 45. அப்போது சரியாக வருது. அப்போது ஆப்ஷன் டியில் இருக்கிற 28ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து லில்லி மலர், தாமரை எனவும் இந்தமாரிலாம் கொடுத்தாங்கன்னாவே நம்ம டேரெக்டாக கொஸ்டின் போயிடுங்க. இந்தியாவின் தேசிய மலர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவின் தேசிய மலர் வந்து தாமரை அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக தாமரை குறிக்கக்கூடாது, இது தவறு. ஏன்னா தாமரை வந்து ரோஜாவாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. கடைசியாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, தாமரை ரோஜாவாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போது ரோஜா தான் வரும். சரிங்களா, இதை வந்து கண்டினியூ பண்ணின்னு ரோஜா சூரியகாந்தி ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வரும். இதில் மல்லிகை ஆன்சர் கொடுத்துருக்கூடாது. எது ஆன்சரோ அது என்னவாக மாறுதோ அதோட நிறுத்திக்கணும். இப்போது நம்மளுக்கு தாமரை ஆன்சரு, அது வந்து ரோஜாவாக மாறுது, அந்த ரோஜாவோடு நிறுத்திக்கங்க. அந்த ரோஜா தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இது ஆப்ஷன் சியில் இருக்குது. அடுத்த கேள்வி, ஒரு குறியீட்டு மொழியில் வந்து புக்கு என்பது 43ஆக குறிக்கப்படும், அதே மொழியில் பெண் எவ்வாறாக குறிப்பிடப்படும் கேட்குறாங்க. இப்போ புக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, BOOK, அதுக்கு இணையான எண்கள் பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து 2, ஓக்கு வந்து 15, இன்னொரு ஓக்கும் 15, கேக்கு வந்து 11. இது எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 15 15 30, இது ஒரு 11, 41, இது ஒரு 2, 43 புக்குக்கு. அப்போது இது இந்த ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கேட்டுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்னு, PEN. இதுக்கு என்னென்ன வரும் பாருங்கள். பீனா வந்து 16, ஈனா வந்து 5, என்னா வந்து 14. இது கூட்டினீங்கன்னா 14 கூட்டினீங்கன்னா 30ன்னு வரும். இது ஒரு 5, 35ன்னு வரும். அது ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அதோட எண் வந்து 666, அதாவது கூட்டுத்தொகை வந்து 666ன்னு சொல்கிறாங்க. என்னோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து n × n + 1/2. அதோட ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 666ன்னு வரும். இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து இந்த 666 கண்டுபிடிப்போம். அதாவது என்ன கொடுத்த பட்சத்தில் கொடுக்கலன்றப்போ n × n + 1 போட்டிங்கன்னா இந்த 666 வருன்றது நம்மளுக்கு தெரியலைங்களா. அதனால் n × n + 1ன்னு இதை வச்சுக்கோங்க. இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா அது வந்து பெருக்கரில் வந்துடும். 666 × 2ன்னு வரும். இதை நீங்கள் பெருக்குனிங்கன்னா 1332ன்னு வரும். n × n + 1 = 1332ன்னு வருது இல்லைங்களா. இதை நீங்கள் பெருக்குனிங்கன்னா n² + n = 1332ன்னு நிற்கும். இது எப்படி நம்ம ஆப்ஷன் வச்சு செக் பண்ணலான்னா, நம்மளுக்கு 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, எல்லாமே வந்து என்னோட மதிப்பு. அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி அந்த எண்ணை வந்து இன்னொரு முறை ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 1332ன்னு வரணும். அப்படி வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷனில் 66 × 66 போடுங்க. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4356ன்னு வரும். இதுவே வந்து இதோடய அதிகமாக போயிடுச்சு. இது இல்லாமல் வந்து 166 கூட்டினீங்கன்னா இன்னும் அதிகமாக போகும். அப்போது ஆப்ஷன் ஏ வந்து தவறானது. உங்களுக்கு வந்து இதோடய கம்மியான வேல்யூ தான் வேணும். 66ன்றது வந்து அதிகமான வேல்யூ, அதோடய கம்மியாக தானே வேணும். அப்போது பி விட்டுருங்க. இப்போ இருக்கிறது 34, 36, 38. இப்போ செக் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே செக் பண்ண வேண்டியதாக வரும். இந்தமாரி நேரத்தில் என்ன பண்ணுங்கன்னா, மூணுத்துக்கும் சென்டராக இருக்கிற வேல்யூ எடுத்துங்க. சென்டராக இருக்கிற வேல்யூ வந்து 36 × 36 போட்டு பாருங்கள். கரெக்டாக வந்துச்சுன்னா அதை ஆன்சராக எடுத்துங்க. அதோடய நம்மளுக்கு ஆன்சர் வந்து கம்மியாக வேணும்னா அதோடய சின்ன நம்பர் எடுத்துங்க, அதோடய அதிகமாக வேணும்னா பெரிய நம்பர் எடுத்துங்க. 2 இது வச்சு செக் பண்ணால் போதும். அதுக்கு சொல்கிறேன். 36 × 36ன்னு போட்டிங்கன்னா 1296ன்னு வரும். நம்ம வந்து ஒரு எண்ணை சேர்க்கணும் எக்ஸ்ட்ரா. அப்போது 36 சேர்த்திங்கன்னா 12, மிச்சம் 1, 9 + 1 10, 10 + 3 வந்து 13, மிச்சம் 1, இது 3, இது 1, 1332ன்றது வந்துச்சு. சரிங்களா, இது ஆப்ஷன் சியில் இருக்குது. இதை செக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு சரியான ஆன்சர் வந்துச்சு. இதே வந்து இதோடய நம்மளுக்கு வந்து கம்மியாக வரணும்னா 34 ஆன்சரு, இதே அதிகமாக வரணும்னா 38 ஆன்சர். அதனால தான் சொல்கிறேன், 2 ஆப்ஷன் செக் பண்ணால் போதுன்னா நம்மளுக்கு வந்து மிடில் வேல்யூ எடுத்துக்கங்க எப்போவுமே. அதான் வந்து ஈஸியாக முடியும். அடுத்து GHJM ?
வி கொடுத்துருக்காங்க. இதில் விடுபட்ட எழுத்தை தேர்ந்தெடுக்கும். இதில் வந்து விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. EFGH அதாவது 1 கூட்டியிருக்காங்க. IJ 2 கூட்டியிருக்காங்க. KLM 3 கூட்டியிருக்காங்க. பாருங்கள் 1 கூட்டியிருக்காங்க, 2 கூட்டியிருக்காங்க, 3 கூட்டியிருக்காங்க. அடுத்து வந்து 4 கூட்டணும். அதாவது எம்முக்கு அப்புறம் NOPQ சரிங்களா கூட்டினீங்கன்னா Qன்னு வரும். அடுத்து 5 கூட்டினா நம்மளுக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கங்க. Qக்கு அப்புறம் RSTUV 5 கூட்டினா V வருது. அப்போது Qன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. ஆப்ஷன் டியில் இருக்குது. அடுத்த கேள்வி கொஷின் மார்க் கொடுத்துருக்க இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. DGJ கொடுத்துருக்காங்க. FILHKNJMP இப்படி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அடுத்தது என்ன வரும், அந்த சீரீஸில் அடுத்த சீரீஸ் என்ன வரும்னு கேட்குறாங்க. டிக்கும் எஃப்க்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். DEF அப்புறம் 2 வித்தியாசம், எஃப்க்கு அப்புறம் GH 2 வித்தியாசம். அதேமாரி 2 வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஜேக்கு அப்புறம் என்ன 2 வித்தியாசம் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா KL. அப்போது எல்லில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து எல் வரணும். அடுத்து ரெண்டாவது கருத்தை கண்டுபிடிங்க. GI கொடுத்துருக்காங்க. அதுக்கு HI 2 கூட்டியிருக்காங்க. ஐக்கு அப்புறம் JK 2 கூட்டியிருக்காங்க. கேக்கு அப்புறம் M கொடுத்துருக்காங்க. LM 2 கூட்டியிருக்காங்க. எம்முக்கு அப்புறம் NO 2 கூட்டினீங்கன்னா ஓன்னு வரும். அப்புறம் LOன்னு வரும். லாஸ்ட்டு பாருங்கள் JL KL அப்போ 2 கூட்டியிருக்காங்க. இதுக்குமே வந்து 2 கூட்டியிருக்காங்க. எல்லுக்கு அப்புறம் N கொடுத்துருக்காங்க. LMN அப்புறம் 2 கூட்டியிருக்காங்க. Nக்கு அப்புறம் OP 2 கூட்டியிருக்காங்க. பிக்கு அப்புறம் 2 கூட்டினீங்கன்னா ஆன்சர் வந்துடும் QR. அப்போது LORன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இது ஆப்ஷன் டியில் இருக்குது. அடுத்து இது வந்து நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியாது. எனக்கு வந்து இதுக்கான மதிப்பு இதுதான் தெரியாமல் இருக்கிறப்பவே எப்படி இதை வந்து மேட்ச் பண்ணியிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும். இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இது எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கலாம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எது சின்னதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து 1000 வந்து சின்னது, கோடி பெருசுன்றது தெரியலைங்களா, அதை வச்சு ஆர்டர் பண்ணுங்கள். 100 1000னா 2 1000 இருக்குது. அதில் வந்து 100 வந்து சின்னதுங்களா, அப்போ ஃபஸ்ட்டு அதுதான் சின்னதில். 1000 வந்து பெருசு. அப்போது அதோடைய 100,000 1000 பெருசு. அந்த மாதிரி லைனாக எடுக்குங்க. அதோடைய 1 கோடி பெருசு, 100 கோடி வந்து அதோடைய பெருசு சரிங்களா. அந்தமாரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கங்க. இதில் வந்து லட்சம் கம்மின்னு நம்மளுக்கு தெரியலைங்களா, அது 1. அடுத்து மில்லியன் சின்னது சரிங்களா, பில்லியன் பெருசு சரிங்களா. மில்லியனில் இது 1 மில்லியன் சின்னது, 10 மில்லியன் பெருசு, பில்லியன்ன்றது பெருசு. இதை வச்சே நம்ம மேட்ச் பண்ணிகிட்ருக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்து இது வரும்ன்ட்டு சரிங்களா. ஃபஸ்ட்டுக்கு வந்து இது வரும், ரெண்டாவதுக்கு வந்து டி வரும், மூணாவதுக்கு வந்து பி வரும், நாலாவதுக்கு வந்து ஏ வரும் சரிங்களா. இது எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு வந்து சி வரணுமா, அப்போது 2 சி வந்திருக்கு. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவதுக்கு வந்து டி வரணும். இதுக்கு தான் வந்து டி வந்திருக்கு. அடுத்து மூணாவதுக்கு வந்து சரியாக வருதா பாருங்கள் பி, நாலாவதுக்கு ஏ வரணும். இது கரெக்டாக வருது. அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதுதான் வந்து மிச்சம் இருக்கிற 25 கொஷினுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிக்கங்க. இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து வேறு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக்லாம் வந்து கஷ்டமாக இருக்கோ சொல்லுங்கள். எக்ஸாமுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்து போடுறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.